குழந்தையெல்லாம் ஓடி போய் கார்ல ஏறுங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேமா வாங்க. கடகடன் வேலையை செய்யுங்கப்பா. குடு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா மாமா? எல்லாம் எடுத்தாச்சு. லீலா, ரவி ஏற்கனவே முத கார்ல போயிட்டாப்ல. பின்னாடி நம்ம இந்த கார்ல எடுத்து ஏத்திட்டு வச்சுக்க. நம்ம சீக்கிரம் மண்டபத்துல சேரலாம். எடுத்து வைங்க போங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல, ஒண்ணும் மறக்கல. பழகுமா அது ரெண்டையும் கொடு. கார்ல ஏத்திக்கலாம். இதை எடுத்துக்கமா. பழகுமா பவானி. ஏய் ஏய், என்ன பவானி ஏன் எழுதிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்ன முடியலக்கா, நான் வரல. இத பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. மண்டபத்துல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. வாமா. எப்படிக்கா அப்பா இல்லாம அவர் கையால அச்சுத வாங்காம நான் எப்படிக்கா கல்யாணம் படிக்க முடியும்? எனக்கு அப்போதாங்க எல்லாமே. அவர் என்ன எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தாரு. அவர் இல்லாம எனக்கு ஒரு விசேஷம் தேவையாக்கா? அழகு பவானி. பவானி, என்னம்மா? என்ன பாரு, இத பாருமா. அப்பா இங்கதாம்மா இருக்காரு, ஓ மனசுல இருக்காரு. இங்க பாரு, அக்காங்க மனசுல இருக்காரு, இந்த வீட்டுல தாமா இருக்காரு. இத பாரு, அவர் கடவுள் ஆயிட்டாருமா. கடவுளை எப்படி நாம கண்ணால பார்க்க முடியாதோ அந்த மாதிரிதான் அவர் ரொம்ப தெய்வாம்சம் நிறைஞ்ச மனுஷருமா. இத பாரு, அவர் உன் கூடவே இருப்பாருமா. அழக்கூடாது, அழக்கூடாது. என்ன என்னாச்சு? அப்பா இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னம்மா இது? அப்பாவோட ஆசை என்னன்னு உனக்கு தெரியாது? வாழ்நாள் முழுக்க அவர் எதை நினைச்சிட்டு இருந்தாரோ உனக்கு தெரியாது? நீ நல்லா படிக்கணும், உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க 5 பேர் அக்கா தங்கச்சிங்க எப்பவுமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். இதுதானே மாமாவோட ஆசை. ஏமா, அதிகபட்சமா மாமா ஆசைப்பட்டது என்ன? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிறது தான். என்ன பண்றது, விதி முந்திக்கிட்டாரு. ஆனா அவர் சும்மா போகலமா, எங்க எல்லாரும் மாத்திட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நாங்க 4 சகலைகளும் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்மா. இதை விட மாமாவுக்கு சந்தோஷத்தை தர விஷயம் வேற ஏதாவது இருக்குமாமா? சத்தியமா சொல்றேம்மா, மாமாவோட புனிதமான ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்மா. ஏம்மா, மாமாவோட ஆசையை நிறைவேற்றுறது உன்னோட கடமை இல்லையா? பின்ன என்னம்மா, வா வண்டியில இரு. மாமாவோட சிரிப்பு ஒரு தடவை நினைச்சு பாரு. உனக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அவரோட முகம் மலர்ந்திருக்கோம்மா. இத பாரு, 100 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணுமா. இத நான் பழைய மாணிக்கமா சொல்லல, மாமாவோட மனசு புரிஞ்சுக்கிட்டா அவரை போலவே வாழணும்னு ஆசைப்படுற ஒரு மருமகனா சொல்றேன். கல்யாணம் ஏற்பாடுலாம் இருக்கு. ஏன் வெளியே நிறுத்திங்க? உள்ள வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன போஸ், எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? எங்க போயிருந்த? வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். இது வீட்டுக்கு போற நேரம்? ஐயோ, உங்களை பேசிட்டு உள்ளே போயிடுவேன் நானு. எங்கனே போனியோ உங்களை காலம் தேடிட்டு இருக்கிறோம். என்னது நெட்டிய எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. நெட்டிய நம்ம மறக்க முடியுமா? சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. வீடு வரைக்கும் போயிட்டு அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 மொழிதான். அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான்.
இதுதான் மாணிக்கம். பெத்தவளுக்கும் பிள்ளைக்கும் விட்டு போகாம இருக்கிற பந்தம். இந்த பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுப்பா. இத பாருப்பா, பேசினாலும் பேசலனாலும், நீ என்ன வெறுத்தாலும், என்ன கொலையே பண்ணாலும், நீ என் புள்ளதாப்பா. என்னால உன்னை எப்பவுமே வெறுக்க முடியாதுப்பா. நான் எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கேன். பவானி பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச உடனேதான் என் மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிச்சுப்பா. இனிமே என் உயிர் உள்ள காலம் வரைக்கும் சரவும் அவ அக்கா தங்கச்சிகளும் என் பிள்ளைங்கதான். இனிமே எனக்கு 6 பொண்ணுங்க. என் சம்பந்தியோட ஆத்மா என்ன மன்னிச்சிருக்கும்பா. அதே மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்ன மன்னிப்ப மாணிக்கம். உன்கிட்ட நான் கேக்குறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அங்க பாரு, உன்னோட தங்கச்சி நிர்மலாவையும் செல்வத்தையும், அதுங்க ரெண்டும் ஒத்த பனை மரம் மாதிரி தனி மரமா நிக்க கூடாதுப்பா. அதுங்களுக்கு புரியல. நீதான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அதுங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி வைக்கணும். அது போதும். இதுதான் இந்த அம்மாவோட வேண்டுகோள். நீ என்கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல. நான் பண்ணின பாவத்துக்கு எனக்கும் தண்டனை வேணும் இல்லையா? அதனாலதான் என்ன உயிருக்கு உயிரா நினைச்ச என் புள்ள நீ என்ன வெறுத்து என்கிட்ட பேசாம எனக்கு கொடுக்கற தண்டனையை விட ஒரு பெரிய தண்டனை இருக்க முடியுமா மாணிக்கம்? பரவாயில்லப்பா, நான் சாகர வரைக்கும் நீ அப்படியேதான் இருக்கணும்னு நினைச்சா அதுல எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், உன் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருப்பா. எனக்கு அது மட்டும் செஞ்சா போதும். பந்தி முடிச்சிருக்க, நான் வந்துடுறேன். மொத்தம் வச்சு மெதுவா கொண்டு போகணும், அணைஞ்சிடக்கூடாது. பார்த்து போங்க. பார்த்து வழிவிடுங்க. மாப்பிள்ளை பொண்ணு வராங்கல்ல. நிர்மலா, வாங்க. இது வந்துடுறேன். பவானி பார்த்து. அங்கதான் இருந்தாங்க. ஈஸ்வரி விளக்க. எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிட போங்க. நீங்களும் போங்க. வாங்க வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க. என்னென்ன? பவானியோட கல்யாணம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சிச்சு. வாங்க வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். இதை நல்ல விதமா நடத்தி முடிக்கணும்னு எல்லார் மனசுல இருந்த உறுதி வீண் போகலங்க. பவானி கழுத்துல தாலி ஏறின அந்த நிமிஷம் என் மனசுல மிகப்பெரிய நிறைவு. ஆனா பொண்ணை இப்ப பார்த்ததும் அந்த நிறைவு சட்டுன்னு காணாம போச்சுமா. என்னடா மறுபடியும் மறுபடியும் சொல்றானேன்னு நீ எரிச்சல் படலாம். ஆனா நான் சொல்லாம இருக்க முடியாதுமா. இத்தனை சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற சபையில நீ தனியா இருக்கிறத பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியாதுமா. நம்ம எல்லாருமே ஒரு முழு வாழ்க்கையை வாழறதுக்காக தான் பிறந்திருக்கோம். என் தங்கச்சி வாழ்க்கை மூலியா நிக்கும் போது நான் மட்டும் சம்சாரியா என் பொண்டாட்டி பையனோட சபையில நிக்கிறதுக்கு எனக்கு உறுத்தலா இருக்காதம்மா. குடும்பத்துல மூத்தவனா பிறந்து இவ்வளவு சம்பாதிச்சு முன்னேறி இப்ப நான் சொல்றத கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனா என் மனசுல இன்னும் 2 குறைகள் இருக்குமா. ஒண்ணு நீ, இன்னொன்னு செல்வம். அண்ணே, நீ ஏற்கனவே இதை பத்தி என்கிட்ட பேசிட்ட. நானும் அதுக்கான பதில் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ பதில் சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை உன்கிட்ட சொல்லல. உன் மனசை மாத்தணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அண்ணே, உன்கிட்ட நான் உன்னை தெளிவா சொல்றேன். எனக்கு என் எதிர்காலத்தை பத்தின பயம், என் குழந்தை மேல இருக்கிற அக்கறை எல்லாமே இருக்கு. அதுக்காக நான் எல்லாத்துக்குமே தலையாட்ட முடியாதுன்னு. நிர்மலா,
உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் முன்னு வரும்போது அதை நீ கணக்குல எடுத்துக்கணுமா. சில விஷயங்கள் சில நேரங்கள்ல தாம கூடி வரும். அப்போ நம்ம அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஒருவேளை அந்த சமயத்துல நம்ம அதை நிராகரிச்சோம்னா மறுபடியும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடலாம். உனக்கு என் மேல இருக்கிற அக்கறை புரியுதுன்னு. இது வெறும் அக்கறை இல்லம்மா, ஆதங்கம். தான் நட்டு வச்ச செடி பூத்து குலுங்கி நிக்கணும்னு தான் தோட்டக்காரன் ஆசைப்படுவான். அந்த தோட்டக்காரனோட மனநிலையில தான் இப்ப நான் இருக்கேன். உன் வாழ்க்கை தெளிச்சு பெருகணுமா. ஏதோ ஒரு குழந்தைய பெத்துட்டோம், அதை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அளவுல உன் வாழ்க்கையை நீயே குறுக்கிக்க கூடாது. உன் கடமையை நிறைவேற்றுறது மட்டுமே உன் வாழ்க்கையா மாறிடக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். எல்லா விதமான சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சபையில உன் முகத்துல பூரிப்பும் பெருமிதமும் இருக்கணும். அண்ணே, உன் மனசுல ஓடுறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் உடனே இதுக்கு சரின்னு சொல்லி சிரிக்க முடியாதுன்னு. ஏன் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு தடவை சூடுபட்டு வாழ்க்கையில தோத்தவ. அடுத்து நான் எடுக்கிற முடிவு எந்த காரணத்துக்குள்ள தப்பா போயிடக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு கல்யாணங்கிறது 1000 மடங்கு ரிஸ்கான விஷயம். அண்ணே, அதுக்கு நான் தயாராக வேண்டாமா? அத பத்தி நான் யோசிக்க வேண்டாமா? யோசனை பண்ணுதாமா நான் சொல்றேன். அத பத்தி யோசிச்சுட்டு தானே இருக்கேன். என் மனசுல 1000 கேள்வி வரிசையா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில தேடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பொருத்தமான பதில என் அறிவு கண்டுபிடிக்கணும். அது என் மனசு ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே என் சம்மதத்தை உங்ககிட்ட சொல்வேன்னு. அதுக்கும் ஒரு காலகட்டம் இல்லையா? எவ்வளவு நாள்மா? அது இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியாதுன்னு. இப்ப கூட என் மனசுல அந்த எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. அது அடுத்த நிமிஷமும் சொல்லலாம், 6 மாசம் கழிச்சும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நான் சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னே. அது வரைக்கும் தயவு செஞ்சு என்னை என் போக்குல விட்டுருன ப்ளீஸ். சாப்பிட்டீங்களா? நானே சாப்பிட்டேண்ணே. ஆனா அண்ணன் கூட பேச சொன்னாருண்ணே. சரி, உங்க அண்ணன் அடுத்த வாரம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே, போயிட்டு சரிண்ணே. அண்ணே, இத்தனை வருஷத்துல நீங்க எனக்கு அண்ணங்கிறத நினைச்சு இன்னைக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணியோட சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் மனுஷங்களா மதிச்சு அவங்களோட உணர்வுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து இன்னைக்கு பவானியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிருக்கீங்கண்ணே. நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரொம்ப நேர்மையானவன்டா. மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டேன். இன்னைக்குதான் என்னை பத்தி உனக்கு பெருமையா இருக்கு. அப்போ இத்தனை நாள் என்னை பத்தி நீ மோசமா தான் நினைச்சிருக்கணும். ஆனா அதுல 100% நியாயம் இருக்கு. ஏன்னா இப்பதானே நானே மனுஷனா மாறி இருக்கேன். ஆனா உன்னை பத்தி நான் தினம் தினம் நினைச்சு பெருமைப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்த உன் குணம், நேர்மை, உழைப்பு, நல்ல மனசு இதெல்லாத்தையும் நினைச்சு இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு தம்பி அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உன்னை நினைச்சா எனக்கு வருத்தமா தாண்டா இருக்கு. ஏன்னு இப்போ நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. காசு, பணம், வசதி எல்லாமே வந்துருச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு குறை, சொல்ல போனா பயம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு நீ, நான், நிர்மலா 3 பேர் 1000 கஷ்ட நஷ்டங்கள்லயும் ஒன்னா துணைக்கு துணையா இருந்தோம். இப்போ வசதி ஆயிட்டோம். ஆனா நம்ம காலத்துக்கு பின்னாடி நடராஜ் மட்டும்தானடா தனியாளா இருப்பான். இவ்வளவு வசதி இருந்து என்னடா பிரயோஜனம்? எனக்கு ஒரு செல்வம் மாதிரி நிர்மலா மாதிரி அவனுக்கு யாரடா இருக்கா? அவன் தனியாளா தானே இருக்கணும். என்னன்னு இது? என்னென்னமோ சொல்றீங்க. இப்ப பேசுறது பழைய மாணிக்கம் இல்ல. பழைய மாணிக்கத்துக்கு பணம் மட்டும்தான் தெரியும். இப்ப பேசுறவனுக்கு உறவுகளோட அருமை, மனுஷனுங்களோட மதிப்பு எல்லாமே தெரியும். அந்த எண்ணத்துல தான்டா சொல்றேன். உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு உனக்கு குழந்தைகள் பிறந்து
நடராஜனும் உன் குழந்தைகளும் ஒண்ணு கூடி வாழ்ந்தா அது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம காலத்துக்கு அப்புறம் நடராஜனுக்கு காசு பணம் மட்டும் தானடா கூட இருக்கும். நமக்கு கிடைச்ச மாதிரி உறவுகள் அவனுக்கு இருக்காதே. இது நம்ம அவனுக்கு பண்ற துரோகம் இல்லையா? வாழ்க்கையோட அர்த்தமே மனுஷனுங்களும் உறவுகளும் தாண்டா. அதை சம்பாதிக்கிறது தாண்டா பெருசு. சிதம்பரம் மாமா நமக்கு கத்து கொடுத்துட்டு போனது இதுதானே. இன்னைக்கு அந்த மனுஷன் இருந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பாரு? பவானியோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு ஓரமா போய் உட்காந்துருப்பாரு. என்கிட்ட வந்து செல்வத்துக்கும் நிர்மலாவுக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பேசியிருப்பாரு. அதுதானடா அவரோட மனசு. சரி, என்ன விடு, உன்கிட்ட வந்து பேசிருக்க மாட்டாரா? தம்பி, பெரியவங்க சொல்லுவாங்க, தனிமரம் தோப்பாகாது. தயவு செய்து உங்க பிடிவாதத்தை தளர்த்தி உங்க முடிவு மாதிரி பிரச்சனை பண்ணுங்க. என்னடா யோசிக்கிற? சிதம்பரம் மாமா கடைசியா என்கிட்ட பேசின வார்த்தையை நினைச்சு பார்த்து அங்க பாரு. அண்ணே, சத்தியமா சொல்றேன், அம்மாவை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை குழந்தைகளும் சுத்தி இருக்கும்போது அம்மாவோட முகம் எப்படி ஜொலிக்குது பாரு. வாழ்க்கையில இதாண்டா சாஸ்வதம். பிள்ளைங்க, பேரம் பேத்தி, இதாண்டா சந்தோஷம். செல்வம், தயவு செய்து இதெல்லாம் இழந்துடாதா. உனக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக நீ ஒரு துணையை தேடிக்கிறா. செல்வத்தோட பையன் என் பையனோட விளையாடணும்டா. இதுதாண்டா என் ஆசை. தயவு செய்து எனக்காக இதை நிறைவேற்றா ப்ளீஸ். இத பாருங்கண்ணே, இத்தனை வருஷத்துல நீங்களும் சரி சக்தியும் சரி பல தடவை இதை பத்தி என்கிட்ட பேசியிருக்கீங்க. இன்னைக்கு நான் முடிவா சொல்றேன், இன்னொரு தடவை நீங்களோ சக்தியோ என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. சக்தி, இப்படி வாமா. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நல்ல நாள் பார்க்க சொல்லு. வாங்க வாங்க வாங்க, மச்சினிச்சி கல்யாணத்தை ரொம்ப வேஷம் முடிச்சு போயிட்டாங்க போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன். உட்காருங்க, அப்படியே போட்டோ கீழே உட்காரல. அண்ணே உட்காருங்க. என்னண்ணே என்ன சிரிச்சபடி வந்துட்டு இருக்கியா? செல்வம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். செல்வம் கல்யாணத்துக்கு வந்துட்டாப்ல. கங்க்ராட் சக்தி. சக்தி, பவானி, என்னம்மா பவானி? என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? அழக்கூடாது. ஒண்ணு இல்ல பவானி, இருந்த வர அழாத பவானி. தெரியல. தெரியலையம்மா. இங்க பாத்தீங்களா, மாமா இல்லாம ஒரு அணுவும் அசையாது. பாரு மாமா, பாரு. ஓகேயா? சரி, சரிக்கா. மாமா நம்ம கூட தான் இருக்க போற. இங்க பாரு. அப்பா இருக்கு. சரி. சரி. டேய், தாத்தா பாறா. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு தடவை நம்ம கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாங்க.
ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருங்க. பவானி, நம்ம வீட்டுல யாராருக்கு எங்கெல்லாம் விசேஷம் நடக்குதோ, எங்கெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்.